இன்றைக்கான 5 சென்டென்ஸ். நம்ம டெய்லி 5 சென்டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். நீங்கள் இந்த சென்டென்சஸை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் வேர் டிட் யூ see him, வேர் டிட் யூ see him அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வேர் டிட் யூ see him அதுக்கான ஆன்சர் அவரை எங்கே பார்த்தீர்கள். வேர் டிட் யூ see him அதுக்கான ஆன்சர் அவரை எங்கே பார்த்தீர்கள். அவங்க எங்கே பார்த்தீங்க? வீட்டில் பார்த்தீங்களா, ரோட்டில் பார்த்தீங்களா, இல்லை ஏதாவது பிளேஸ் சொல்லி அந்த பிளேஸில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. அவரை எங்கே பார்த்தீர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் வேர் டிட் யூ see him அதுக்கான தமிழ் மீனிங் தான் அவரை எங்கே பார்த்தீர்கள். மே ஐ யூஸ் யுவர் பென்சில், மே ஐ யூஸ் யுவர் பென்சில் நான் உங்கள் பென்சிலை பயன்படுத்தலாமா. மே ஐ யூஸ் யுவர் பென்சில் நான் உங்கள் பென்சிலை பயன்படுத்தலாமா. இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்லேயோ இல்லைனா வேறு ஏதாவது பப்ளிக் எக்ஸாமில் இல்லை வேறு ஏதாவது ஒரு காலேஜ் எக்ஸாம்ஸில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்போம் இல்லையா, எனக்கு உங்கள் பென்சில் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. நான் உங்கள் பென்சிலை யூஸ் பண்ணிக்கலாமாங்கிறது தான் இங்கிலீஷில் மே ஐ யூஸ் யுவர் பென்சில் நான் உங்களை பென்சிலை பயன்படுத்தலாமா. மே ஐ டேக் திஸ் சேர், மே ஐ டேக் திஸ் சேர் நான் இந்த நாற்காலியை எடுக்கலாமா. மே ஐ டேக் திஸ் சேர் நான் இந்த நாற்காலியை எடுக்கலாமா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்போம், பக்கத்தில் சேர் காலியாக இருக்கும், இந்த சேர் நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹோட்டல்ஸ் போயிருப்போம், அங்கே சேர் யாருக்காவது நம்ம கூட வந்தவங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம். அப்போ நான் இந்த சேரை கொஞ்சம் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிங்கிறத இங்கிலீஷில் மே ஐ டேக் திஸ் சேர் அப்படின்னு சொல்லி கேட்போம். அதோட தமிழ் மீனிங் தான் நான் இந்த நாற்காலியை எடுக்கலாமா. மே ஐ ஹாவ் சம் வாட்டர், மே ஐ ஹாவ் சம் வாட்டர் நான் சிறிது தண்ணீர் அருந்தலாமா. மே ஐ ஹாவ் சம் வாட்டர் நான் சிறிது தண்ணீர் அருந்தலாமா. எல்லாம் ஸ்கூல்ஸ்லேயும் டீச்சர்கிட்ட போய் கேட்போம், மிஸ்கிட்ட போய் கேட்போம், மிஸ் நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்குவா, மே ஐ ஹாவ் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். நான் சிறிது தண்ணீர் அருந்தலாமா அதோட இங்கிலீஷ் மீனிங் தான் மே ஐ ஹாவ் சம் வாட்டர். வாட் டிட் யூ டெல் ஹிம், வாட் டிட் யூ டெல் ஹிம் நீங்கள் அவரிடம் என்ன சொன்னீர்கள். வாட் டிட் யூ டெல் ஹிம் நீங்கள் அவரிடம் என்ன சொன்னீர்கள். ஏதாவது ஒரு கேட்போம், அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களால் தான் பிரச்சனை, அவங்ககிட்ட நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன தான் சொன்னீங்க, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. அவரிடம் என்ன சொன்னீர்கள் நீங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் வாட் டிட் யூ டெல் ஹிம் அதோட தமிழ் மீனிங் தான் நீங்கள் அவரிடம் என்ன சொன்னீர்கள். டிட் யூ சே சம்திங், டிட் யூ சே சம்திங் இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பாருங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் பேசி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி சேட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.